ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பற்றி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸில் என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து வேரியஸ் பாயிண்டில் ப்ளேஸ் ஆகிருக்கிறதா எடுத்துக்கிறோம். அப்போ டியூ டு ஆல் த சார்ஜஸ், அதாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் சார்ஜஸ். அப்போ இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சம் பாயிண்ட் P டியூ டு திஸ் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு. ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிரியேட்டட் பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ்னால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ ஸ்பேஸில் என் நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். Q1, Q2, Q3 அப் டு Qn வரைக்கும், Qnங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய என் நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் வந்து நமக்கு ஸ்பேஸில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டியூ டு இந்த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு Pங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாயிண்டில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால அந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டோ அது எல்லாத்தையும் நம்ம வெக்டாரில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் which is equal to E1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார் ப்ளஸ் E3 வெக்டார் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு En வெக்டார். E1 வெக்டாருங்கிறது என்ன, Q1 வெக்டார்னால அந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. E2 வெக்டாருங்கிறது டியூ டு Q2னால அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது. E3 வெக்டாருங்கிறது டியூ டு Q3னால அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது. ஸோ அப்போ எல்லா சார்ஜஸ்னாலையும் அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் வெக்டாரில் ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போ லிசன், அதுக்கு பாருங்கள் நம்ம ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ ஸ்பேஸில் என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டயக்ராமில் நம்ம ஒரு 3 பாயிண்ட் சார்ஜஸை கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று பாருங்கள் Q1 அப்படிங்கிறது, அனதர் ஒன் Q2, அனதர் ஒன் Q3. அப்போ 3 சார்ஜஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த Pங்கிற பாயிண்டில் தான் டியூ டு திஸ் கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் இந்த 3 சார்ஜஸ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கவனிங்க, அப்போ இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால அந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ Q1 அதாவது ஃப்ரம் த சார்ஜ் Q1லேருந்து இந்த P வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்னென்னு எடுத்துக்கிறோன்னா R1P. Q1லேருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதே மாதிரி Q2க்கும் Pக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை R2Pன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி Q3க்கும் Pங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, R3Pன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் லென்த், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு Q1ங்கிற சார்ஜ் நியரர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை விட Q3 பாருங்கள் கொஞ்சம் லார்ஜர் டிஸ்டன்ஸில் இருக்குது. Q2 எடுத்துட்டோன்னா இது ரெண்டையும் விடமே லார்ஜர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன ஆகிட்டே போகும், ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இதே நியரர் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து நமக்கு கிரேட்டராக இருக்கும். அப்போ Q1ங்கிற சார்ஜ் நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நியரர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட
டைரக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த சார்ஜ். அப்போ டியூ டு இந்த Q1னால் இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் எடுத்துட்டோன்னா எப்படி போகும், இந்த மாதிரி போகும், அவே ஃப்ரம் த சார்ஜ். Q1லேருந்து அவேவாக போகும். தட்ஸ் டியூ டு இந்த E1P வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு Q1னால் Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு எழுதலாம், E1P வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி இல்லையா, ஸோ அதனால் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறனால அவே ஃப்ரம் த சார்ஜாக இருக்குது. மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நமக்கு மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா தெரியும், ஈக்குவல் டு KQ/R² அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷனுக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, பாசிட்டிவ்னால அவேவாக இருக்குது. ஸோ அப்போ லிசன், அதே மாதிரி இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து நியரர் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால இதோட மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கிரேட்டர். லென்த்து தான் நமக்கு ஒரு வெக்டாரோட லென்த்து தான் மேக்னிடியூடை டிட்டர்மைன் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ இந்த வெக்டாரோட லென்த்து கிரேட்டராக போட்டிருக்கோன்னா அப்போ இந்த E1P வெக்டாரோட மேக்னிடியூட் நமக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் Q2, இது இருக்கிறதுலே லார்ஜர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு Q2னால் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லெஸ்ஸர் மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த லென்த்து பார்த்திங்கன்னா ஸ்மாலராக போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ டியூ டு Q2னால் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு எழுதலாம், E2P வெக்டார் அப்படின்னு எழுதலாம் இல்லையா, ப்ளஸ்னால் அவேவாக இருக்குது. அதே மாதிரி Q3னால் இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது இது பாசிட்டிவ், ஸோ அவே ஃப்ரம் த சார்ஜ். இதை விட இது கொஞ்சம் லார்ஜர் டிஸ்டன்ஸ் இல்லையா, ஸோ அப்போ இதை விட இதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கும். ஸோ அப்போ இருக்கிறதுலே நியரர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இதோட மேக்னிடியூட் கிரேட்டராக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற ரெண்டும் நமக்கு எப்படி இருக்குது, லெஸ்ஸராக இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் இல்லையா. ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P அப்படிங்கிறது இப்போ இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா என்ன பண்ணணும், E1P வெக்டார் ப்ளஸ் E2P வெக்டார் ப்ளஸ் E3P வெக்டார் மூணையும் நம்ம என்ன பண்ணணும், வெக்டாரில் ஆட் பண்ணணும். அப்போ வெக்டாரில் ஆட் பண்ணுறதுனா நமக்கு இப்போ எப்படி அதாவது நமக்கு டயக்ராமில் எப்படி ஆட் பண்ணலாம், வெக்டாரில் அடிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி முன்னாடி 11th நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில், அதாவது இப்போ இந்த ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது நமக்கு என்னது டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டு ஆரோ மார்க் இருக்கக்கூடிய இந்த எண்டை ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஃபஸ்ட்டு ஒன் ஒரு வெக்டார் இல்லையா, தட் இஸ் E1P வெக்டார். அனதர் ஒன் என்னது E2P வெக்டார். தென் அனதர் ஒன் என்ன E3P வெக்டார். எப்படி இதெல்லாம் டயக்ராமில் நம்ம ஆட் பண்ணி ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதை வந்து நமக்கு அந்த வெக்டார் அடிஷன் இல்லையா. ஸோ அப்போது இது எப்படின்னா இந்த லென்த் அது இந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட ஜாயின் பண்ணுறோம். இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். அதாவது E1P வெக்டாரோட ஹெட்டோட E2P வெக்டாரோட டெய்லை ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது E3P வெக்டார், இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிறோம். அதே டைரக்ஷனில், இது இந்த டைரக்ஷன் இருந்தது அதே டைரக்ஷன் எடுத்துட்டோம், இது இந்த டைரக்ஷனில் இருக்குது அதே டைரக்ஷனில் எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி E3P வெக்டார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2P வெக்டாரோட ஹெட்டோட இதோட டெய்லை ஜாயின் பண்ணுறோம். இப்போ மூணையுமே நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இந்த க்ளோசிங் சைடு, ஸோ இதை க்ளோஸ் பண்ணும்போது இந்த க்ளோசிங் சைடு இருக்கு இல்லையா, இங்கே இந்த Pங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த க்ளோசிங் சைடு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த க்ளோசிங் சைடு தான் இந்த 3 வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டாராக இருக்கும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த க்ளோசிங் சைடு தான். ஸோ அப்போ இந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. அப்போ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, E வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 Q/R² இன்ட்டு R கேப். இது ஜென்ரலான ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த 3 சார்ஜஸ்னால என்ன அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால இப்போ Q1ங்கிற சார்ஜ்னால Pங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அதை என்னென்னு எடுத்துக்கிறோம், E1P வெக்டார். 1 அப்படிங்கிறது டியூ டு Q1ங்கிற சார்ஜ்னால Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ E1P வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0. நம்ம இதை கேனும் எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ 1/4πε0 Q1 டியூ டு Q1னால தான் பார்க்குறோம்.
q1 divided by r1p squared. அந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, q1லேருந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், r1pன்னு எடுத்துருக்குறோம். அப்போ என்ன வரும், r1p ஸ்கொயர்ட். அப்போ யூனிட் வெக்டார், அப்போ E1p வெக்டாருங்கிறத விட, அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது தானே யூனிட் வெக்டார். அதோட டைரக்ஷன் என்னது, நமக்கு r1p, 1லேருந்து p வழியாக நமக்கு அவேவாக ஆக்ட் ஆகும். ஸோ r1p 1p கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி டியூ டு q2னால பிங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா E2p வெக்டார் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் q2 divided by r2p squared r2p cap. Like that E3p vector equal to 1/4 epsilon naught q3 divided by r3p squared r3p vector. இப்போ 3 சார்ஜஸ், 3 இண்டிவிஜுவல் சார்ஜஸ்னால நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அந்த பாயிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லா டேர்ம்லேயும் 1/4 epsilon naught காமனாக இருக்குது. ஸோ டேக்கிங் அவுட் சைட், ஸோ அப்போ 1/4 epsilon naught காமனாக எடுத்துட்டோன்னா, ஸோ இப்போ உள்ள என்ன இருக்கும், q1 by r1p squared into r1p cap plus q2 by r2p squared into r2p cap plus q3 divided by r3p squared r3p cap plus etc. plus n number of charges present ஆயிருந்ததுன்னா plus 1/4 epsilon naught qn divided by rnp squared rnp cap அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறத நம்ம மேக்ஸில் தெரியும் இல்லையா, சமேஷன் யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ எப்படி எழுதலாம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P அப்படிங்கிறது டியூ டு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n. நமக்கு டோட்டலாக n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அப்போ ஐக்கு என்னது 1 to nன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I ஈக்குவல் டு 1 to n என்ன எழுதலாம், qi டிவைடட் பை காமனான ஈக்குவேஷன் என்ன எழுதலாம், qi டிவைடட் பை rip ஸ்கொயர்டு இன்ட்டு rip கேப். அப்போ ஐக்கு 1லேருந்து n வரைக்கும் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். அப்போ சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்போ இதுதான் டியூ டு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொன்று லாஸ்ட்டில் ஒரு லைன் நம்ம கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஃபார் த சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜஸ் டு த பாயிண்ட் P. அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ், அந்த ஒவ்வொரு சார்ஜஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டாரோட லென்த்து போட்டிருக்கும் இல்லையா, ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். அந்த வெக்டாரோட லென்த்து போட்டிருக்கு இல்லையா, கிரேட்டராக போட்டிருக்கோம் லெஸ்ஸராக போட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போடக்கூடாது. அந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம அங்கே ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறோம். நியரஸ்ட் டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் நமக்கு கிரேட்டர் லென்த்தில் போடுவோம். பாயிண்ட்டுக்கு ஃபேர்தஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் லெஸ்ஸர் லென்த்தில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சப்போஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.